நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் இன்னைக்கு ஏசி சர்வீஸ்க்காக போயிருந்தோம். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டெஸ்ட்டு. ஏசியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஏசியை வந்து ஃபோம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏசியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏசியோட ஃபில்டரை 15லேருந்து 30 நாளைக்கு ஒரு தடவையாச்சு க்ளீன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை 24 இல்லை 26 நீங்கள் காமனாக வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில்லும் கொஞ்சம் கம்மியாக ஓடும், கூலிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். டோர் விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏசி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வந்து காற்று போகிறது கம்பல்சரி இடம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 6லேருந்து ஒரு 12 மாதத்துக்கு ஒரு கம்பல்சரி ப்ராப்பரான டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணிக்கங்க. ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃபேன் மோடில் ஏசி வந்து ரன் ஆனிச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மாய்ச்சர் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். யூஸ்வலாக ஏசியில் வந்து சவுண்ட் வருது, இல்லை ஸ்மெல் வருது, வாட்டர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்க. ஏசி மட்டும் கிடையாது, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது 3த்துல உங்களுக்கு எந்த ஃபால்ட்டு எந்த டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் நாகப்பட்டினமாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. See you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.